வணக்கம். கிராஸ் கட்டிங் லைனிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு ஏற்கனவே ஃப்ரண்ட்டு, பேக்கும் கட் பண்ணி தச்சாச்சு. இப்போ கை கட் பண்ணிவிட்டு எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் ப்ளவுஸு இன்றைக்கி தைக்கிறதுக்கு பார்க்கலாம் வாங்க. இந்த கை போட்டிருக்கிறத பாருங்கள், நாலாக மடித்து இதை போட்டிருக்கேன். இது எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த பார்டர் இருக்கிறதுனால ஃபுல்லாக அளவே அப்படியே வச்சுக்கோங்க. மடித்து தைக்கிறதுக்குன்னு விட வேணாம். ஏன்னா இதே 1/4 இன்ச்சு லைனிங் துணியை அப்படியே மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே அளவு சொல்கிறேன். நான் 7 வச்சுருக்கேன். உயரம் 7. நீங்கள் 2 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு, ஏன்னா இது மேடு பகுதி, இது பள்ளம். அதனால் அதுலேருந்து 7 வச்சுருக்கீங்களா, 5 வச்சிங்கன்னா இது தையலுக்கு மடித்து தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போக உங்களுக்கு 4 வரும். உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இது கை சுத்தளவு 6. இது எப்படி தைக்கலாம், கட் பண்ணலாம் பார்க்கலாம். தையலுக்காக 1/4 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். இந்த பாருங்கள். இப்போ இதை கட் பண்ணிட்டேன். இது நல்ல சைடு ஒரு பக்கமும், ஆப்போசிட் சைடு ஒரு பக்கமும் இப்படி வச்சுட்டு, இது 1/4 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் கிராஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இங்கே 2 இன்ச் அளவுக்கு, 2 இன்ச்சு இது கரெக்டான அளவு. 2 இன்ச்சு விட்டுட்டு இங்கே 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதுலேருந்து இப்போ கீழேருந்து போகணும். இது இப்போ இதை மார்க் பண்ணிக்கிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே லைனிங் துணியில் வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இது சென்டராக ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இதை அப்படியே வச்சுட்டு மடிச்சுட்டு லைனிங் ப்ளவுஸ் மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அளவெல்லாம் அதிலே எடுத்தாச்சு. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லைனிங் ப்ளவுஸ்லேயும் ஒரு சின்னதாக ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இப்போ தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அப்படியே பாருங்க இது நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தை அப்படியே வச்சு தைச்சிட்டு அப்படியே உள் பக்கமாக எடுத்துக்கலாம், திருப்பிக்கலாம். இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டர் மேலே தையல் போட்டுக்கலாம்.
இதை தைச்சிட்டு இப்படி நகத்தால் ஒரு கீறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக அப்படியே திரும்ப துணி. இதை திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் அடுத்த பக்கம் அடுத்த கைக்கும் நீங்கள் அதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக தையல் போட்டுடுங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இந்த ஷேப் எடுக்காத இருக்கு இல்லையா லைனிங் துணிக்கு, அதை வந்து அப்படியே அழகாக ஷேப் எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி தான் அடுத்த கைக்கு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரியே அடுத்த கைக்கும் தையல் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வர்ற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க. எடுத்துட்டு இதே தான் இப்போ இதே மாதிரியே அந்த கைக்கும் இன்னொரு கைக்கும் அதே மாதிரியே தைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த கைக்கு தைச்சி முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துங்க. பாருங்க, கையும் உடம்பு பக்கமும் ஜாயின் பண்ற பாருங்க. அப்படியே திருப்பிட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி தான் அந்த கை பக்கமும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கோங்க. உடம்பு கை இப்போ எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, தைச்சி முடிச்சாச்சு. கரெக்டாக வந்திருக்கு. தையல்லாம் நீட்டாக அழகாக வந்திருக்குது. இப்போ பாருங்க, தைச்சி முடிச்சாச்சு. பாருங்க, தையல்லாம் நீட்டாக சுருக்கம் இல்லாத அழகாக வந்திருக்கு.
இப்போ அளவு எடுத்து அப்படியே நீட்டாக ஒரு தையல் போட வேண்டியது தான். பாருங்கள், பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. இந்த பாருங்க கொஞ்சம் கூட ஏற்ற தாழ்வு இல்லாத கரெக்டாக வந்திருக்கு. கை எல்லாமே பாடி பகுதி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. அதை அப்படியே ஜாயின் பண்ணுறது. இந்த கை ஜாயின் பண்ணியாச்சு, நீட்டாக வந்திருக்குது பாருங்கள். அதே மாதிரி அந்த கை ஜாயின் பண்ணிக்கலாம். பாடியும் கையும் இதோ ஜாயின் பண்ணுறோம். முடிச்சாச்சு. இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு கையும் ஜாயின் பண்ணியாச்சு. கை கட் பண்ணி இப்போ அது பாடியோட சேர்த்தாச்சு. அடுத்த ப்ளவுஸு அடுத்தது வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் மறக்காத எங்களுக்கு எதனா குறைகள் இருந்தால் சொல்லுங்கள். வணக்கம்.